கோவம் வந்தா எல்லாரையும் முடிச்சு விட்டுருவேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி நான். இங்கேயே இப்பயே உன் கதையை முடிப்பேன். ஆணி பொம்மை ஐநூறு துணி பொம்மை தேங்காய் சும்மா தேங்காய் கிடையாது, ஸ்பெஷல் தேங்காய் அதுக்குன்னு இருக்கு வீட்டுல. அப்புறம் வந்து சுத்தியல். ரொம்ப கேள்வி கேட்குற, தெய்வ குத்தம் ஆயிடும் சொல்லிட்டேன். நல்லா கேள்வி கேட்டீங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசினா எல்லாரும் வீட்டுக்கு முட்டை அனுப்பி விட்டுருவேன். யாரும் தெரியல, லகோரி சாமி அனுப்பி விட்டுருவேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில லகோரி சாமி சிலை அரசன் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கள நம்ம பேட்டி எடுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயோ சாமி, நீங்க சாமி? ஆமாம்மா மறந்துட்டேன், நீ சாமி நானு. வணக்கம் சாமி. வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? போலாம். சாமி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேரு லகோரி சிலை அரசன். நான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து அங்கதெல்லாம் வரல, ஷேராட்டா பிடிச்சி இங்க இருந்து வரேன். எங்க இருந்தேன்னா நம்ம பர்மா பஜார்ல இருந்து வரேன். ஓ, அதான் காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கா? காஸ்டியூம் நீங்க கொடுத்தீங்க, பூசி விட்டேன். இல்ல சாமி, உங்களை ஜுவல்லரி செட்ல காணுமே, அதான் கேட்டேன். ஜுவல்லரிலாம் வாடகை கொடுத்துருக்கேன் ஒருத்தர். அது கூட வாடகைக்கு வாங்குறாங்களா? சைட்ல காசு வரும், அதனால வாடகை கொடுத்துடுறது. சரி 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 சரி, சொல்லுங்க சாமி. வேற உங்களை பத்தி இது அவ்வளவுதான். உங்களை பத்தி சொல்றதுன்னா அவனை பத்தி இன்னும் சொல்லணும்னா நிறைய இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து சொல்லணும்னா ரொம்ப லேட். நான் பிறக்கும் போது அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் சொல்றது. நிகழ்ச்சியே டைம் பத்தாது. ஆமா, சரி, எதுக்கு நம்மளுக்கு போலாம். சாமி, லகோரினா என்ன? லகோரி என்பது 7 கற்கள், அதாவது 7 கற்கள் ப்ராப்பராக அடுக்கி வைத்து அந்த கற்களை கலைக்கக்கூடிய ஒரு பந்து. அந்த பந்தை வச்சு அடிக்கும் போது அது கலையம். அது பேரு தான் லகோரின்னு சொல்லுவாங்க. அது விளையாட்டு. நான் கேக்குறது அது கிடையாது. நீங்க லகோரியா இருக்கீங்களா, அதை கேக்குறேன். ஓ, நான் லகோரியா இருக்கிறது பத்தி கேக்குறீங்களா? நான் லகோரியா இருக்கிறது என்னன்னா, அதுக்குன்னு ஒரு கோர்ஸே இருக்கு. லகோரி படிக்கணும்னா, அந்த ஆகணும்னா அதுக்கு ஒரு தனி ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை கத்துக்கணும்னா ஒரு 6000 ஆகும். 6000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் ஆகும். அதை கத்துங்க. அப்புறம் இது மாதிரி ஆயிடுவீங்க. நல்லா பாத்தீங்களா, சூப்பரா ஆயிடுவீங்க. இதுதான் லகோரி. ஓ, அதுக்கு கோர்ஸ்லாம் வேற இருக்கா? நாங்க சொல்லி கொடுக்குறோம். கோர்ஸ் எங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு. சாமி, ஒரு சின்ன டவுட். நேர்மா, ஒரு 10 ரூபா திருநீர் பாக்கெட் வாங்கி பூசினாலே இந்த மாதிரி கெட்டப் போட்டுடலாம். அதுக்கு எதுக்கு 6000 ரூபாய் கொடுத்து கோர்ஸ் படிக்கணும்? ரொம்ப கேள்வி கேட்குற, தெய்வ குத்தம் ஆயிடும் சொல்லிட்டேன். நல்லா கேள்வி கேட்டீங்க அவ்வளவுதான். ஏன் கேள்வி இல்ல சாமி, மக்களோட கேள்விதான். மக்களோட கேள்வியா? உன் கேள்வின்னு சொல்லு. இந்த மாதிரி பேசினா எல்லாரும் வீட்டுக்கு முட்டை அனுப்பி விட்டுருவேன். யாரும் தெரியல, லகோரி சாமி அனுப்பி விட்டுருவேன். பாத்துங்க. கோர்ஸை ஜாயின் பண்ணீங்க, சந்தோஷமா இருங்க. என்ன மாதிரி லகோரி ஆயிடுங்க. சரிங்க சாமி. சாமி, பொறுமம்மா பொறுமம்மா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் சாமி. சரிங்க சாமி. சாமி, நீங்க லகோரியா? நீங்க அதுவாம்மா, எதுக்கு அது ஏமா கேக்குற? சரி, வேணா விட்டுருங்க. இல்ல இல்ல, நான் சொல்றேம்மா, நான் சொல்லுவேன். நீ கேட்க வேணாம்னா கூட நான் சொல்வேன். ஏன்னா அதுதானே தரைக்க துட்டு. நான் சொல்றேன்ப்பா. பொண்ணு தர மாட்டான், கருப்பாகரன்னு பொண்ணு தர மாட்டான். 2வது ஃபெயிலு, வேலை கொடுக்க மாட்டான். அப்படியே ரோடா சுத்தி நின்றேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஒருத்தர் உட்காந்து தாத்தா, அவர்கிட்ட போயிட்டு, தாத்தா என்ன ஐடியா சொல்லு தாத்தாண்ணா. நீ ஏன் என்ன மாதிரி ஐடியா கூடாதுப்பா அப்படின்னாரு. சரின்ட்டு 10 ரூபா 20 ரூபா பாயிட்டு விபூதி வாங்கி அடிச்சேன். அடிச்சதோட சரின்ட்டு ஊரா சுத்தினேன். ஊரா சுத்திட்டு கடைசியா ஒரு கோயிலுக்கு வந்தேன். பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். சரின்ட்டு போற வழியில பானிபூரி சாப்பிடலான்னு போகும்போது ஒரு கோயில்ல பிரசாதம் போட்டாங்க. சரின்ட்டு பிரசாதமே, ஐயோ அதுவும் சக்கரை பொங்கல் போட்டிருந்தாங்க. சக்கரை பொங்கல்ன்ட்டு போனேன். சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடலான்னு போகும்போது கல்ல தடிக்கி கீழே விழுந்தேன். விழுந்து நீட்டா ஒரு ரத்தம் போட்டுருச்சு. போட்டதோட அந்த கோயில போயிட்டு தலைவலிக்குதேன்ட்டு உக்காந்தேன். திடீர்னு பின்னாடி மரக்கட்டை வந்தான். வந்து சாமி ஒரு இன்டர்வியூ தாங்கன்னா, எனக்கே எதுவும் தெரியாதப்பா, என்னப்பா இன்டர்வியூ தருது சும்மா. ஆமா, மரக்கட்டை தெரியாதா? பின்னாடி மரக்கட்டை, பின்னாடி கட்டை. அது அவங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு. அவங்க வந்து கேட்டாங்க, வீடியோ ஒண்ணு கொடுங்க சாமின்னு. நான் சாமியே இல்லப்பா, நான் என்னப்பா கொடுக்குறது அப்படின்னேன். சரி, நம்ம கிட்ட கோர்ஸ் இருக்கு, அதை வித்து ஆகணுமே அப்படின்ட்டு சரிட்டு கொடுத்தேன். என் பொண்டாட்டி வேற ஒரு பக்கம் சொல்ல, பொண்டாட்டி இல்ல சாரி பொண்ணு. அது ஐயோ பொண்டாட்டி இல்லம்மா, பொண்டாட்டி இல்லம்மா. நீ அது வேணாமா விட்டுருமா. பின்னாடி மார்க்கெட்ட கொடுத்தேன். அது நல்லா ஓகோன்னு ஓடிச்சு. கடைசியில லகோரி சாமின்ட்டு ஜம்முனதுரமா. எனக்கு என்ன, இப்போ ஜாலியா சுத்துறேன். சூப்பரா இருக்கு உங்க கதை. அடுத்த கேள்வி போலாமா?
சாமி சொல்லுமா. சாமி சொல்லு மகளே. நீங்க வாயில இருந்து லிங்கம் எடுப்பீங்களாமே, யாருமா சொன்னது? அந்த மக்கள் தான் சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்களா? கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஐயோ, இன்னைக்கு இன்னும் பார்த்து ப்ராப்பர்ட்டியை மறந்துட்டேன் நம்ம. உனக்கு இன்னொரு நாளைக்கு லிங்கத்தை எடுத்து கொடுக்குறேம்மா. எங்க கேட்குறியோ எடுத்து கொடுக்குறேம்மா. இன்னைக்கு வேணாம். அது தனியும் ஒரு லிங்கம் வீடியோவா, வாயில் எப்படி லிங்கம் எடுப்பதுன்னு ஒரு தனியும் ஒரு வீடியோல வரும் மக்களே. அது அப்ப எடுத்து தரேன். இப்ப வேணாம்மா. ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வரலம்மா. சாமி வாயில இருந்து எடுக்க மாட்டீங்களா? அப்பனா வாயில இருந்தா எடுப்பேன். அந்த ப்ராப்பர்ட்டி வீட்டுல இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்த பேருக்கு நான் அங்க ஒண்ணா எடுத்து தரேன் உனக்கு. சரியா? அதுக்கு ஒரு தனி வீடியோ வரும் உனக்கு. அதுக்கு 1000 ரூபாய் பேமெண்ட். ஓகே சாமி. அப்போ ஓகே சாமி. எனக்கு தரணுமா? ஓ அப்படியா? எனக்கு தர மாட்டீங்களா? உனக்கு இல்ல, உனக்கு லிங்கம் தான் தருவோம். சரி சாமி. சரி, அடுத்த கேள்வி போலாமா? போலாமே. என்ன சாமி சொல்றீங்க? அதுவா, நீங்க கூப்பிட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் சரியா மேக்கப் பண்ணலாமா? சொன்னா மக்கள் தானா இல்ல என்னதுன்னே தெரியலமா. இது ஒரு கையெல்லாம் அரிக்குது. திருநீர் சொன்னீங்க. திருநூறு தான் நினைச்சான் பூசனா. என்னத்தான் பூசனானே தெரியல. என்னம்மா பாக்குற? என்ன பாக்குற? சாமி மேக்கப் கலையுது சாமி. மேக்கப் கலைதா? ஏய் மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க. என்னத்தடா மேக்கப் போடுறேன்? ஒழுங்கா போடுறா. 10 ரூபா 20 ரூபா உனக்கு இது கூட போட தெரியல உனக்கு. வராங்க சாமி. நீங்க ஏதோ உடம்பு கறி சாப்பிடுவீங்க சொன்னாங்க, பார்த்தா ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கீங்க. சொன்னேன். அதான் அந்த இன்டர்வியூ சொன்னீங்களே. எந்த இன்டர்வியூ? நிறைய இன்டர்வியூ போயிருக்கீங்க போல இருக்க. வேற வேலை இதான் வேலையே. அதான் சாமி, அந்த மரக்கட்டை பின்னாடி மரக்கட்டை அவங்கிட்டியா? அது ஏன் கேக்குறீங்க? அவன் வெறும் கஞ்ச பிஸ்னரி. நிறைய வியூஸ் போச்சு கண்டியே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி தரல. ஆனா நீங்க பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி தந்துறீங்க. அது வேற உங்களுக்கு நல்லது. சரிம்மா. ஏன் சாமி நீங்க அந்த கறி சாப்பிட மாட்டீங்களா? ஏம்மா அது ஏன் வேலை இல்லம்மா. அவன் எழுதி கொடுத்துட்டு நான் சொன்னம்மா. நீ வேறம்மா. எவ்வளவு வேணாங்க மக்களே, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. சிக்கன் சாப்பிடுங்க. அதான் சிக்கனு மட்டன் கிட்டன் சாப்பிடுங்க. அதை எல்லாம் சொல்லிருப்பாங்க. சரி, அதெல்லாம் அவன் வேற. ஓகே சாமி. நீங்க பசி எடுத்துங்க, பிஸ்கெட் சாப்பிடுங்க. பிஸ்கெட் வேணுமா? நீங்க லகோரி தானே? நான் லகோரிமா, அது வேறமா. ஓ சரி சாமி. சரி சாமி. சாமி சாமி என்ன பண்றீங்க? டைலாக் மனப்பாடம் பண்றமா? சும்மா இராமா கொஞ்ச நேரம். டைலாக் கூட மனப்பாடம் பண்ண விட மாட்டேறியே நீ. உன்னை யார் உன்னை ஆக்கரா போட்டது? உன்ன அந்த விபூதி எடுப்பா, ரெண்டு அடிச்சு விடுவோம். விபூதி கூட கொடுக்க மாட்டீங்க நீங்க. சாமி சொல்லுமா, நீங்க சேவினை பண்ணுவீங்களாமே? ஓ அந்த பொம்மையா? அந்த பொம்மை நீங்கன்னு பாத்து இதுவும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானே. என்னம்மா நீங்க உங்க சேனலே வேஸ்ட்டுமா. அந்த மரக்கட்டை எல்லாத்தையும் கொடுத்தாமா ப்ராப்பர்ட்டி. நீங்க ஒன்னுத்தையும் கொடுக்க மாட்டீங்க. விபூதி கூட கொடுக்கல. எல்லாத்தையும் விபூதியா அடிச்சிருப்பேன். அதுவா? அது பிரீமியம் லகோரி, இது கிளாசிக் லகோரி. இப்படிதான் இருக்கும். சோ அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அது பட்ஜெட் வேற, இது பட்ஜெட் வேற. சாமி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சாமி. செய்வினை வைப்பீங்களா எடுப்பீங்களா? அட செய்வினை வைப்பேன், செய்வினை எடுப்பேன், செய்வினை கலைப்பேன், செய்வினை முடிப்பேன், எல்லாத்தையும் பண்ணுமா. ஆனா ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும் தான் பண்ணுவேன். ப்ராப்பர்ட்டியா? ஆமா. நீ வேற என்ன மக்காகிற நீ. கூட்டு வந்து வச்சுட்டு சார் ஆளை மாத்தி விடுங்கப்பா. சரி சாமி, அடுத்த கேள்வி போலாமா? போலாம். சாமி நித்திரைக்கு போயிட்டீங்களா? டைலாக் மனப்பாடம் பண்றேன். ஓகே சாமி. சரி சாமி, அடுத்த கொஸ்டின் போலாம். சாமி சொல்லுமா. நீங்க அருள்வாக்கு சொல்றீங்களாமே? ஆமாமா. எனக்கு கோவம் வந்தா எல்லாரையும் முடிச்சு விட்டுருவேன். அவ்வளவு சக்தி வாய்ந்த சாமி நான். இங்கேயே இப்பயே உன் கதையை முடிப்பேன். அந்த அளவுக்கு கோபமானவன் நான். நீங்க தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வீட்ல வச்சுட்டு வந்துட்டீங்களே. அட பொம்மால உடைச்சு போ. இன்னொரு நாள் பாத்துக்கிறவங்க. சாமி இன்னொரு கொஸ்டின். ப்ராப்பர்ட்டி சொல்றீங்களா? அப்படி என்னென்ன ப்ராப்பர்ட்டி தான் வச்சிருக்கீங்க? நல்ல கொஸ்டின்மா. ப்ராப்பர்ட்டி என்கிட்ட நிறைய இருக்குது. 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது என்கிட்ட. உங்களுக்கு அப்புறமா தரேன். என்னென்ன ப்ராப்பர்ட்டினா செருப்பு, ஆணி, பொம்மை, சூனிய பொம்மை, தேங்காய் சும்மா தேங்காய் கிடையாது, ஸ்பெஷல் தேங்காய் அதுக்குன்னு இருக்கு வீட்டுல. அப்புறம் சுத்தியல், அப்புறம் இன்னும் நம்ம வச்சிருந்தேன் எலுமிச்சு பழம். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய மண்டவோட ஸ்பெஷல் மண்டவோட என்கிட்ட அதுவும் இருக்கு. சாமி எல்லாரும் அதே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்றீங்க, வேற ஏதாவது டிஃபரெண்டா யூஸ் பண்ணலாம்ல? யூஸ் பண்ணலாம். இருக்கிறது ஒரு கடை, எல்லாரும் அங்கதான் போய் வாங்குறோம். அதனால அதை வச்சு ஓட்டிங்கிறோம். ஒரே கடை ஒரே விலை. ஓ ரூபி ரூபி ரப்ப ரப்ப ரூபி ரூபி ரப்ப ரப்ப சாமி என்ன பண்றீங்க? ரூபி ரூபி ரூ மேக்கப். கரெக்டா இருக்குல? சரி அடுத்த கேள்வி போலாமா? போமா, சீக்கிரம் முடியுமா? அதை வச்சுட்டு வாங்க.
இப்போ வந்து உங்களை மாதிரி சாமியை வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கும் மக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சிம்பிள், போய் படிங்கடா, இதெல்லாம் நம்பாதீங்கடா, இதெல்லாம் சும்மா. படிக்கலண்ணா என்ன மாதிரி தான் ஆவீங்க. போய் படிங்க, ஜாலியா இருங்க, எதையும் நம்பாதீங்க. நீங்க பொழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. இதுல இருந்து என்ன புரியுது? நீங்க தான் உங்க ஜெட்டியை போட்டுக்கணும். அதனால நீங்க படிச்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்பாதீங்க, இல்லைன்னா பட்டாதான் அடிக்கணும். சாமி அப்படியே எனக்கு கொஞ்சம் அருள் வாக்கு கொடுங்க, சீக்கிரமா பணக்கார ஆக. இவ்வளவு பண்ணி உனக்கு புரியல? ஒண்ணுமா என்ன நம்பிட்டு இருக்கேன் நீ? ஓடி ஏன் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன்.